அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். தோட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோ காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். இப்போ வந்து வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நார்மலாகவே வந்து பகல்லே ஹீட்டாக இருக்குது. நைட் டைம் பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டுட்டா மேலே இருக்கிற அந்த சீலிங்கில் இருக்கிற ஹீட் அப்படியே வந்து அந்த ஃபேன் இழுத்து எடுத்துகிட்டு அப்படியே என்னமோ அனலில் படுத்துட்ருக்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. நானும் வந்துட்டு என்னெல்லாமோ மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டேன். உள்ளே வந்து துணியை நனைச்சி போடுறது, பெட்ஷீட்டை வாஷ் பண்ணி உள்ளே கயிறு கட்டி போடுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே வந்து செட் ஆகலை. அடிக்கிற ஹீட்டுக்கு வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் உடனே வந்து 1 ஹவர்லேயே வந்து காஞ்சிருது. ஸோ நைட் ஃபுல்லாக வந்து ஹீட்டாக தான் இருக்குது. சுத்தமாகவே வந்து தூங்க முடியல. இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஏசி இல்லாமல், ஏர் கூலர் இல்லாமல் நேச்சுரலாக ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு வழி தான் வந்துட்டு இந்த வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து ஓலை போடுறது. அதாவது இந்த தடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னி வச்சுருப்பாங்க ஓலையை. பட் நம்ம வந்து தடுக்காக எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம தோட்டத்தில் போய் காஞ்ச ப்ளஸ் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற ஓலை தான் வந்து நம்ம எடுக்க போயிருக்கோம். நாங்கள் போயிருக்கிறது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டோட தோட்டம் தான். பார்த்திங்கன்னா அப்படியே போன உடனே குழு குழுன்னு இருக்குது. சுற்றியுமே வந்துட்டு மாமரம், கொய்யா மரம், ஃபுல்லாக தென்னை மரம், அந்த மாதிரி பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தோட்டம்னாலே மாடு, கன்றுக்குட்டி எல்லாமே வந்து இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்குது. என் பையன் வந்து கொஞ்சம் நேரம் போய் அந்த மாடு கூடையெல்லாம் வந்துட்டு தடவி விட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்ப வந்து ஒரு கூலிங்காக இருந்துச்சு. நம்ம இருக்கிற இடத்த விட இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க, அதே மாதிரி சுத்தமான காற்றோடவும் இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வெட்டி போட்ட மட்டையெல்லாம் எடுத்து நம்ம ஆட்டோலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து ஏற்றியாச்சு. மாங்காய், கொய்யாக்காய் எல்லாமே வந்து இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் புதுசாக போனோடனே அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ், அதாவது பாருங்கள் எவ்வளவு அவங்களுடைய செல்லப்பிராணிகள் எல்லாமே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாங்காயெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே தோட்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன வேலைக்காக போனோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாதி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பாதி ஓலைகள் தான். அதாவது போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தேவைப்பட்டால் மேற்கொண்டு வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கோம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கம்மி தாங்க. தடுக்குன்னா கூட உங்களுக்கு ஒரு கட்டு அரை கட்டுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி வரும். நாங்கள் ஓலையாக எடுக்கும்போது ரொம்பவே காஸ்ட் வைஸ் கம்மி தாங்க. இவ்வளோ வருஷம் வந்து நாங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணினதில்லை. பிகாஸ் எங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு ஹாட் இருக்காது, கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்பவே வந்து ஹாட்டை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா வீட்டில எல்லாம் ஏர் கூலர் இருக்குது, பட் அதில் ஒரு சவுண்டு வரும், அது நமக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஏற்றிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து அதனை வந்து நாங்கள் மேலே அடுக்கி போட்டுட்டோம். சிங்கிளாக போடாமல் ஒரு 2, 3 அந்த மாதிரி வந்து அடுக்கி போட்டிருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு மேலே அண்டு பெட்ரூம் எங்கே இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். காஞ்ச ஓலையும் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை ஓலைகளுமே வந்து போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தண்ணி அடித்தா ரொம்பவே கூலிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. பட் தண்ணியெல்லாம் நாங்கள் எதுவும் அடிக்கல. எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி விட்டுருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை கம்மி பண்ணியிருக்கு, இது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வர ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணி தண்ணியை விடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சணல் சாக்கு, அரிசி பை சாக்கு இருக்குது இல்லைங்களா, அது போட்டுட்டு தண்ணி ஊற்றி விடுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இந்த மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி அதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ஓலை போட்டால் கண்டிப்பாக கூலிங்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு நேச்சுரலாக ஏதாவது வழி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஷார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆகாவல்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.